பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணார் கூட இடையில 96ல் சைக்கிள் சின்னம் மாதிரி ஆரம்பித்து நரசிம்மராவ் அந்த வேண்டாம் ஜெயலலிதாவோட போகிறாங்கன்னு சொல்லி டக்குன்னு டிஎம்கேட அப்போ வைகோ பிரிஞ்சினார் டிஎம்கேலேருந்து அப்போ சேர்ந்து வின் பண்ணாங்க. அதுக்கு சப்போர்ட்டாக ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரு 96ல். அன்றைக்கி ரஜினி வர வேண்டியது வரல, திருப்பி போரே மாற்றம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. அப்போ இந்த லெவலில் இங்கே வந்துட்டார். 18% ஓட்டு எடுத்து அநேகமாக 10% அவருக்குள்ள. அண்ணாமலையில் தான் பாஜக, அண்ணாமலை இல்லாமல் பாஜக வெறும் ஜடம் தான். அது இப்போ லேட்டாக புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்களாம் சேர்ந்து அரசியல் பண்ணி இவரை மாற்றி எடப்பாடி மாற்றிட்டாங்க. ஆனால் எடப்பாடி வைக்க முடியாது. ஏன்னா எடப்பாடி ஒரு ஜாதி கட்சியை சுருக்கி வச்சு கட்சி அவர் வச்சு விளாண்டுருக்காரு. ரெட்டையில் கிடைக்குமா கிடைக்காது தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. அது கோர்ட் டேரக்ஷன் படி தேர்தல் ஆணையம் போயிருக்கு. அது இன்னுமே சொல்லலை தேர்தல் ஆணையம். அது இன்ட்டு தான் அப்படியே கடைசி நேரம் முடி இருக்கும். இல்லை செங்கோட்டையன் இந்த மாதிரி எடப்பாடி என்ன வரமாட்டேன்னு தினகரன் சொல்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாகும். இது வரைக்கும் மோடி எடப்பாடி சொல்ல இவன் தான் முதல்ல சொல்லி போகிறோம். அதுக்கப்புறம் என்டிஏலேருந்து ஒரு முதலமைச்சர் தான் சொல்கிறாரு அமித்ஷா. ஸோ இப்போ போயிட்டு வந்தது ஃபெயிலியர் தான் சொல்கிறாங்க. மூடிட்டு வந்து அதெல்லாம் நம்ம மற்றவங்க பேசுவாங்க. தமிழகத்தில் அந்த போலீஸ் அதிகாரிகள் ஏதோ அது விசாரி சொல்லியிருக்காரு. எந்த மந்திரியிலும் நீ தமிழக போலீஸ் அதிகாரிகள் அங்கே இது பண்ணுறாங்களா சென்ட்ரல் மந்திரியில் அப்படின்னு டெல்லி போலீஸ் கண்காணிக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கேருந்து உலகத்து இங்கே ஏதாவது பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியணும்ல அப்படிங்கிறது எல்லோரும் அதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது. அப்போ அமித்ஷா இடத்துல எடப்பாடி வந்தோன்னா எங்கே எது கேமராவில் எடுக்கிறாங்க அப்படியே அது பதில் இல்லை. அப்போ பூரா இந்த மாதிரி இடம் எல்லாமே விசாரிக்க சொல்லியிருக்காரு. தமிழக போலீஸ் வந்தால் கண்காணிக்க சொல்லியிருக்காரு இனிமேல் அமித்ஷா. அது முன்னாடி வீடியோ பார்த்தா தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது எடப்பாடி சொன்னால் ஃபெயிலியர் ஆகிடும். தென் மாவட்டங்கள்லாம் உங்களுக்கு ஒரு முக்கோணத்தோர் இவருக்கு என்ன தான் உங்களுக்கு பாரத ரத்னா கொடுங்கன்னு சொன்னாலும் பாக்கி ஜாதி அமைப்பெல்லாம் இவரால் இதாகுது. அதே மாதிரி வன்னியருக்கு ராமதாஸ் சொல்கிறாரு கொடுத்தப்பறம் மற்ற இதெல்லாம் பிரச்சனையாகுது இவருக்கு. எலெக்ஷன் டைமில் சொன்னதுனால நான் வன்னியரில் இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது இவருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர்னால் 20% மேலே ஒன்று எடுக்க முடியலன்னா அப்படிங்கிறத ஒன்று குறிப்பிட்றாங்க. ஸோ இந்த இதில் அண்ணாமலை கண்டிப்பாக வேணும், அதுதான் தெரியுது. இல்லாமல் ஒன்றும் கதையாகாது. அவர் ஆரம்பித்தாலும் பிரச்சனை இல்லை. தற்சமயத்துக்கு இங்கே இருந்தால் தான் பிரச்சனை. பாஜக இவங்க இப்படி ஆசையில் இருந்ததுன்னா கடைசியில் எல்லாமே குட்டிச்சோறு பண்ணிடுவாங்க. அது எடப்பாடி இருந்தால் ஆகாதுங்கிறது தான் இப்போ தெரியுது. அவருக்கு வேறு பர்சனல் காரணம் இருக்காது தினகரன். ஆனால் ஓட்டு கன்வெர்ட் ஆகிறதில்ல அப்படிங்கிறது இதில் ஊர்ஜிதமாகுது. அதுக்கேற்ற மாதிரி அண்ணாமலை தினகரன் டெபாசிட் இழந்துட்டாங்க தென் மாவட்டங்களில் அதிமுக இப்போ எம்பியில்.